ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. கேதார் போனப்போ எனக்கு நடந்த ஸ்கேம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். எங்களை மாதிரி யாத்திரைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா vlog எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி மொழி தெரியாத இடத்துல என்ன மாதிரி ஃப்ராட் தனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். கேதார் யாத்திரைக்கு நாங்கள் ஹெலிகாப்டர் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஹெலிகாப்டர் ப்ரைஸ் என்ன, நாங்கள் ஹெலிகாப்டரில் போனோமா போகலையா, என்ன நடந்தது, இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் யாத்திரையோட முதல் பிளேஸே கேதார்நாத் தான். இதுக்கு நாங்கள் ஹரித்வார்லேருந்து குப்தகாசிக்கு ட்ரெக்கில் வந்துட்டு அங்கே நைட் ஸ்டே பண்ணிட்டோம். குப்தகாசியில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 250. கேதார் கிளம்பிட்டோம். ஒரு நாள் நாங்கள் கேதாரில் ரூம் புக் பண்ணியிருக்கோம். அங்கே ஸ்டேக்கு மட்டும் 1 டேக்கு தேவையான திங்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். இதோட ரூட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ராம்பூர், அப்புறம் சீதாப்பூர், அதுக்கப்புறம் சோன்பிரயாக் போவோம். சோன்பிரயாக்லேருந்து நம்ம மேலே கௌரி கொண்டு போவோம். அங்கேருந்து தான் நம்மளுடைய ட்ரெக் ஸ்டார்ட் ஆகும். அதாவது கேதார்நாத் கோயிலுக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். நடந்து போகிறோமா, குதிரையில் போகிறோமா, எதில் போகிறோங்கிறது அங்கே போய் பார்த்து நிலைமையை பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதிகாலையில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த இயற்கையை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். வழி நெடுக்க இந்த மாதிரி நிறைய அருவிகளை பார்க்க முடியும். இது தண்ணியா பாலாங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டாக இமயமலையிலேருந்து டைரெக்டாக ஓடிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரோடுகளில் நிறைய இடங்களில் நிலச்சரிவாயி கற்கள் உருண்டு கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும். விடியறதுக்கு முன்னாடியும் சரி, இருட்டின பிறகும் சரி, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே யாருமே வண்டி ஓட்ட மாட்டாங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே வரலாம். நாங்கள் மொத்தம் 15 பேருங்க. அதில் நாங்கள் 4 பேர், அதாவது எனக்கு, என் ஹஸ்பண்ட், என் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஹெலிகாப்டர் டிக்கெட்ஸ் கிடச்சது. மற்றவங்களுக்கு கிடைக்கல. அது போக ஒரு சிலருக்கு ஹெலிகாப்டர் வரதில் விருப்பம் கிடையாது. நாங்கள் நடந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு கொடுக்கப்பட்ட டைம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 3 o'clock தான். நாங்கள் இவ்வளோ ஏர்லியராக எந்திரிச்சு வர வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து சோன்பிரயாக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ எங்களுக்காக தனிப்பட்டு எங்கள் 4 பேருக்காக வண்டி ஓட்ட முடியாது இல்லையா, அதனால் நாங்களும் சேர்ந்தே வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அவங்கள தவிர மற்றவங்க எல்லாருக்கும் இந்த இடம் புதுசுங்கிறதுனால ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணுற இடத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கூடவே வந்தோம். இந்த இடத்துக்கு பேர் தான் சோன்பிரயாக், அதாவது கேதார்நாத்தோடைய அடிவாரம்னு சொல்லலாம். இங்கேருந்து தான் மக்கள் இங்கேருந்து கௌரி கொண்டு போவாங்க. கௌரி குண்டுலேருந்து தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கோயில், அதாவது மலை மேலே ஏறணும் அப்படின்னாலே நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நம்ம பிடிஎஃபாக எடுத்துகிட்டு வந்திருப்போம். இப்போ லெஃப்ட் சைடில் தெரியுது இல்லையா, இதுதான் வெரிஃபிகேஷன் பாயிண்ட்டு. இங்கே வச்சு தான் ஆதாரோட சேர்த்து செக் பண்ணி நம்மளை மேலே அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் வரும். இந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா கௌரி குண்டுக்கு ஜீப் போகுங்க. ஜீப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 rupees அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. இங்கேருந்துமே சில பேர் நடந்து போவாங்க. பட் 5 கிலோமீட்டர் இங்கேருந்து கௌரிகுண்ட் போகிறதுக்கு. ஸோ நம்ம ஜீப்பில் போயிட்டு அங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். பிகாஸ் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஜீப் மேலேயே கற்கள் விழுதுங்க. நாங்கள் போன ஜீப்பில் விழுந்தது, எங்களுக்கு அப்புறம் வந்த ஜீப்லேயும் விழுந்ததுங்க. பாதையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ நடந்து போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா கௌரிகுண்டில் தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காலையில் கௌரிகுண்டில் விடிஞ்சோன்னு இப்போ இறங்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் குதிரைக்காரன் டோலிக்காரன் ஒருத்தரும் நம்மளை நடக்க கூட விட மாட்டாங்க. என்கிட்ட குதிரை ஏறி, என்கிட்ட டோலி ஏறுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்கும் நடந்தது. இது வரைக்கும் நிறைய இடங்கள் போயிருக்கோம். கூட்டமான இடங்களில் கூட நான் vlog எடுத்திருக்கேன். என்னோட கேர்லெஸ்ன்னு சொல்லிட்டு எந்த மிஸ்டேக்கும் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. பட் கேதாரில் பார்த்தீங்கன்னா எங்களை டோட்டலாகவே டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொலாப்ஸ் பண்ணி என்கிட்டேருந்து என்னோட vlog எடுத்த மொபைலை தூக்கிட்டாங்கங்க. நான் ஒரு ஓரமாக குழந்தைங்களை வச்சுட்டு தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். கையில் மொபைலை ஸ்டிக்கில் மாட்டியிருந்தேன். அந்த இடம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய குதிரைக்காரங்க நின்றுட்டு இருப்பாங்க. எங்களை சுற்றியும் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதில் யார் எங்கேருந்து எப்படி சத்தம் கொடுத்தானே தெரியல. ஆனால் பத்தர்னு சொல்லி கத்துனாங்க ஹிந்தியில். பாறை உருண்டு வருது நினச்சிட்டு அங்கே எல்லோரும் கூட்டத்தை கலைச்சி விட்டுட்டாங்க. பதட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. குழந்தைங்களை காப்பாற்றிட்டு ஓடினா போதுன்னு சொல்லிட்டு நான் பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஓடினேன். கூட்டத்தில் அந்த குதிரைக்கார ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், என் பாப்பா தூக்கிட்டான். தூக்கும் போதே என்னோட செல்ஃபி ஸ்டிக்கும் அவன் கையில் மாட்டி இருந்தது. ரிட்டன் பாப்பாவை சேஃபாக ஒரு இடத்துல போய் இறக்கி விட்டுட்டு பார்க்குறேன், செல்ஃபி ஸ்டிக்கில் இருந்த ஃபோனை காணா.
மொபைல் காணாங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து ஹஸ்பண்ட் ஃபோன்லேருந்து என் மொபைலுக்கு வந்து கால் பண்ணுறோம். அங்கேருந்து கூட்ட சத்தத்தில் எங்கே ரிங் பண்ணாலும் பக்கத்துலேயே மொபைல் இருந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது போல இருக்குது. அவ்வளோ கூட்டமும் இருக்குது, அவ்வளோ சத்தமும் இருக்குது. ஒரு 3 to 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிங் போச்சுங்க. 5th டைம் கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இதில் வாலண்டியராக என் பொண்ணை ஒருத்தன் தூக்கிட்டு போனான் பாருங்கள். அவனே வந்து என்கிட்ட நம்பர் சொல்லுங்கள் நான் கால் பண்ணுறேங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டு அவன் கால் பண்ணி பார்க்குறான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவன் மேலே தான் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா எங்கள் கூட நின்றுட்டு இருந்தவங்க நிறைய பேர் வந்து அங்கேருந்து பதறி ஓடினாங்க. ஆனால் பக்கத்தில் உள்ள ஷாப்பில் இருக்கிறவங்க யாருமே பெரிய அளவில் பதட்டப்படவே இல்லை. அவங்க அங்கே பாறை உருண்டு வருதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயம்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக இருந்தாங்களான்னு எனக்கு தெரியலை. மொபைல் மிஸ் ஆன பிறகு தான் தெரிஞ்சது இது ஒரு பொருளின்னு சொல்லிட்டு. 10 அடி 15 அடியிலே வந்து பக்கத்துலேயே போலீஸ் இருக்காங்கங்க. அவங்ககிட்ட போய் சொன்னாலும் இதை பெரிய அளவில் எடுத்துக்கவே இல்லைங்க. நீங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்தோடனே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இனிமேல் மொபைல் வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஊர்களே பார்த்தீங்கன்னா மொபைல் மிஸ் ஆனால் எங்கெங்கே கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. யாராவது நல்லவங்க கையில் கிடச்சிச்சின்னா மேபி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ஊரும் கிடையாதுங்க. இங்கே உள்ள எந்த மூஞ்சியை பார்த்துமே இது இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு எதையுமே நம்ம கணிக்கவும் முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் கம்ப்ளைண்டே நம்ம கொடுத்தாலுமே நம்ம இங்கே எத்தனை நாள் ஸ்டே பண்ண போகிறோம்? இங்கே 2 நாள் 1 நாள் இருப்போம். அதுக்கப்புறம் அடுத்த இடம் மூவ் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கூட்டத்தை கழிச்சு விட்டதுலேருந்தே என்னோடய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிறது வரைக்கும் டோட்டலாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தாங்க ஆச்சு. ஆனால் இதுக்கு இடையில் எங்களோட மனநிலையை வந்து வேறு மாதிரி ஆக்கி விட்டுட்டாங்க. என்னோடய மொபைல் தொலைஞ்சதுங்கிறத தாண்டி எங்களை இப்படி ஏமாற்றி எடுத்துட்டாங்கிறது தான் எனக்கு பெரிய வழியாகவே இருந்தது. கையில் இருந்திருந்தால் கூட மொபைல் ஃபோன் அடிச்சிருக்க முடியாதுங்க. ஸ்டிக்கில் மாட்டியிருந்ததுனால அது எந்த நேரம் மிஸ் ஆச்சு அப்படிங்கிறதே என்னால் கண்டுபிடிக்க முடியலை. வேறு வழி இல்லாமல் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்கள் அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் ஆச்சு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ரொம்ப நேரம் மனசே சரியில்லைங்க. ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இப்படி ஏமாற்றி எடுத்ததை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி பாறையே உருண்டு வந்திருந்தா அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெரிய இழப்பு கிடையாது. ஸோ கடவுளாக பார்த்து ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாரத்தோடு போச்சுங்கிற மாதிரி நினச்சிக்கோ. என் ஹஸ்பண்ட் என் குழந்தைங்கள்லாம் எனக்கு ஆறுதல் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. நம்ம டவுன் ஆகிட்டோம், நம்மளை பார்த்து குழந்தைங்களும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஷெடியூல் போட்டு போயிருக்கோம். இன்றைக்கி கேதார், நாளைக்கு பத்ரிநாத்னு சொல்லி ஷெடியூல் போட்டு போயிருக்கோம். இப்போ யாத்திரையோட முதல் நாளே நான் மனசை தளர விட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்த இடங்களில் பார்க்க வேண்டிய விஷயங்களை நான் சரியாக பார்க்க முடியாமல் அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஸோ நானே நான் வந்து சரி பண்ணிக்கிட்டேன். மிடில் கிளாஸ் நம்மளுடைய மொபைல் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருப்போம். நான் vlog எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவே என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான மொபைல் தான் வாங்கி கொடுத்தாங்க. என் மேலே நம்பிக்கை வச்சு வாங்கி கொடுத்தும் இப்படி மிஸ் ஆனதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி கூட்டமான இடங்களை பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி ஸ்கேம்ங்கிறது எப்படி வேணாலும் எந்த ரூபத்தில் வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் அங்கே உள்ள சூழ்நிலையை வந்து காரணமாக வச்சு நம்மளை வந்து ஏமாத்துறாங்க. கூட்டத்தை கலைச்சி விடும்போது கூட்ட நெரிசலில் நிறைய பேருக்கு அடிபடக்கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சீப் பிஹேவியராக தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியாக மெயினாக குழந்தைங்களை வச்சுக்கிறவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் அதே நாளில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஹெலிகாப்டர் சர்வீஸ் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஹெலிபேடுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். கௌரிகுண்ட்லேருந்து சோன்பிரியாக்கு மறுபடியும் நம்ம ஜீப்லேயே தான் ட்ராவல் பண்ணி கீழே இறங்கிட்டு அங்கேருந்து ட்ரெக் மூலமாக நம்ம ஹெலிபேடு வந்து போகிறோம். சோன்பிரியாக்லேருந்து 1/2 hour ட்ராவலில் பார்த்திங்கன்னா பாட்டாவில் இருக்கக்கூடிய தம்பி ஏவியேஷனுங்கிற ஹெலிபேடுக்கு தான் எங்களுக்கு வந்து சர்வீஸ் கிடச்சிருந்தது. எங்கள் கூட வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து ட்ரெக் பண்ணி தான் போகிறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதில் வந்து பெரிய விருப்பம் இல்லை. பட் குழந்தைங்களுக்காக தான் மெயினாக வந்து நாங்கள் ஹெலிகாப்டரே போட்டோம். ஹெலிகாப்டர் பார்த்திங்கன்னா 1 week மட்டும் போடுவோம், ரிட்டன் வரும்போது நடந்து வந்துடுவோம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சி நாங்கள் டிக்கெட்ஸ் போட்டோம். பட் நமக்கு பார்த்திங்கன்னா 2 வழிக்குமே அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருந்தது. சிங்கிள் வேக்கு வந்து காட்டவே இல்லை. 2 வேக்கு ஹெலிகாப்டரில் நாங்கள் ஒரு ஆளுக்கு 9,000 சம்திங் பே பண்ணியிருந்தோம். அதாவது 4 பேருக்கு சேர்த்து 36,000 வந்தது. காலையிலேருந்து 9 to 12 இந்த மாதிரி டைம் கொடுத்தவங்களுக்கே இன்னும் வந்து ஹெலி சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணல. இங்கே வெதர் கண்டிஷன் பார்த்துட்டு தான் இங்கே வந்து ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிஸ்ட் ஃபார்ம் வெயில் இருக்குது. இப்போது வந்து நான் வந்து 1 hour ஆச்சு, 1 hour வெயில் இருக்குது. பட் மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் மிஸ்ட்டு வந்து கலையாமல் இருக்குது. எங்களுக்கு கரெக்டாக 15th நாங்கள் பிளான் பண்ண டயத்துக்கு எங்கள் ஹெலிகாப்டர் கிடச்சது வந்து பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. எங்களுக்கு டைம் வந்து 3 to 6. ஸோ நாங்கள் 3 o'clock வரைக்குமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நாங்களும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
3 மணிக்கு மேலே ஆயுமே ஹெலிகாப்டர் வந்து ஃப்ளை ஆகலை. காலையிலேருந்து வெயிட் பண்ணவங்களும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கேட்ட வரைக்கும் இன்றைக்கி டே வந்து ஃப்ளை ஆகாது, உங்களுக்கு வேணும்னா நாளைக்கு காலையில் வாங்க, 6 o'clock நாங்கள் வந்து ஹெலிகாப்டரில் அனுப்பி வைக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு 2 திங்கிங்காக இருந்தது. ஏன்னா என்னோட சேர்ந்தவங்க எல்லாருமே மேலே ஏறிட்டாங்க, நாளைக்கு காலையில் தர்சன் பார்க்கணும். ஸோ நாளைக்குமே ஹெலிகாப்டர் ஃப்ளை ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. நம்ம நினைக்கிற மாதிரி இது வந்து இத்தனை டிக்கெட் வேணும் அப்படின்னு புக் பண்ணவும் முடியல, அதை நினச்ச நேரத்தை கேன்சல் பண்ணவும் முடியல. கடைசியில் ஃபைனலாக சரி அவங்க சொன்ன டேட்டில் வந்து நின்னோம் அப்படின்னா அது சொன்ன டைமுக்கு கிளம்புறது மாதிரி இல்லை. இறைவன் என்ன நினைக்கிறோன்னா அதுதான் நடக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். 8 பேருக்கு ட்ரை பண்ணோம், எங்கள் 4 பேருக்கு தான் கிடச்சது. அந்த 4 பேருமே இப்போ வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நடந்திருந்தால் கூட நேரம் மேலே போயிருக்கலாம். இன்னைக்கு கேதார்நாத்தை பார்ப்போமா மாட்டோமாங்கிறதே தெரியல, சந்தேகமாக தான் இருக்குது. காலையில் ஏர்லி மார்னிங் வந்து எங்களுக்கு தர்சன் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இல்லை நாளைக்கு கிளம்புவோம், பார்த்தோன்னா தர்சனை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் டிக்கெட்ஸை வந்து நாங்கள் இங்கேயே கேன்சல் பண்ணிட்டோங்க. அதுக்கான அமௌண்ட்டு 1 வீக்கில் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க. இப்போது அகெயின் நாங்கள் மறுபடியும் சோன் பிரயாக் தான் போக போகிறோம். கேதார்நாத் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்குங்க. எங்களுக்கு வேறு விதமான ஒரு அனுபவம் கொடுத்தது. இது நல்லதுன்னு எடுத்துக்கிறதா கெட்டதுன்னு எடுத்துக்கிறதா எனக்கு தெரியல. கடவுளை வந்து நம்ம நினச்ச போதெல்லாம் போய் பார்க்க முடியாது, அவன் எப்போ நினைக்கிறானோ அப்போ தான் போய் பார்க்கணும். அந்த மாதிரி தாங்க எங்களுக்கு இன்னைக்கு நாள் போயிட்டுருக்கு. அதாவது கேதார்நாத்துக்கு எல்லோரும் ஒரு தடவை தான் வந்து பேஸ்மெண்ட்லேருந்து அடிவாரத்துலேருந்து மேலே ஏறுவாங்க. நான் அடிவாரம் வரைக்கும் ஒரு தடவை வந்துட்டு ஒரு பெரிய சம்பவத்தை பார்த்துட்டு மறுபடியும் அதே நாளில் 2வது தடவை அடிவாரத்துக்கு வந்துட்டு இருக்கேன். நைட்டு ஏற போகிறோமா இல்லை காலையில் ஏற போகிறோமான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்துட்டுருக்கேன்.